வணக்கம். வெல்கம் டு ஜெயாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி வடைப்பருப்பு குழம்பு வைக்க போகிறேன். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த கொண்டக்கடலை நல்லா ஊற வச்சு முளைக்கட்டி வச்சுருக்கேன். இதை போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். தேங்காய் ஒரு அரை கப்பு, பெருஞ்சீரகம் ஒரு டீஸ்பூன். இதை எல்லாமே போட்டு அரைச்சிக்கலாங்க. பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். அரைச்சிட்டு வந்துடுவோம். அடுப்பை பற்ற வச்சு வானலை வச்சுக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுது. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் கலந்து வச்சுருக்கேன் நான். இதை போட்டுக்கலாம். வெந்தயம் இதெல்லாம் கலந்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் சின்ன வெங்காயம் இருந்தால் போட்டுக்கலாம். நான் என்கிட்ட சின்ன வெங்காயம் போடல, க்யூபாக வெட்டியிருக்கேன். ஒரு 3 சின்ன வெங்காயம் அப்படி போட்டுக்கலாம். அந்த மாதிரி கருவேப்பிலை, பூண்டு ஒரு 10-15 பல்லு பூண்டு, இது நல்லா வதங்கிட்டோம். ஒரு தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி ஒரு 3 தக்காளி நல்லா க்யூப் மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். மூடி போட்டு வச்சுக்கலாம். 2 நிமிஷம் இருக்கட்டும், வதங்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். வதங்கிருக்கு. இப்போது நம்ம அந்த தேங்காய், கொண்டக்கடலை, பெருஞ்சீரகம் அரைச்சிருந்து இல்லையா, அந்த பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். இது காரக்குழம்பும் கிடையாது, குருமாவும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் இது. இந்த இதில் கொண்டக்கடலையை தான் பொட்டுக்கடலை சில பேர் போடுவாங்க. அதுக்கு பதில் நான் கொண்டக்கடலை போட்டு கொண்டக்கடலையை பருப்பு குழம்புன்னு வைக்கிறேன் நான். வடைப்பருப்பு குழம்பு. இது வதங்கணும். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் பொடி. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன். போட்டுக்கலாம். அதில் இப்போது ஒரு எலுமிச்சம் சைஸு அளவுக்கு புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஊற்றிக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். இது நல்லா கொதி வரட்டும். அதுக்குள்ளே மசால் வடை செய்துக்கலாம். மூடி போட்டு வச்சிடலாம். மசால் வடைக்கு கடலைப்பருப்பு ஒரு 250 கிராம் ஊற வச்சுருக்கேன். அதை இப்போ அரைச்சிக்கலாம். நாம் அரைச்சிட்டு வந்தாச்சு. இது அந்த கொண்டக்கடலை வச்சுருந்தேன் இல்லையா, ஊற வச்சு இந்த முளை கட்டினது, அது கொஞ்சம் இதில் போட்டுக்கிட்டேன். அதனால் இது கலராக இருக்குது. இதுதான் கடலை பயிர். இது எல்லாத்தையுமே கலந்துப்போம். டேஸ்ட்டாக இருக்கும். அது நல்லா. இது கூட என்னென்ன போடுறேன்னு பாருங்கள். ஒரு 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக நறுக்கினது, இஞ்சி பொடியாக நறுக்கினது, பூண்டு தோலோட ஒன்றும் பாதியமாக இடித்து வச்சுருக்கேன். பெருஞ்சீரக பவுடர் இது ஒன்றும் பாதியமாக எல்லாத்தையும் இடித்து வச்சுருக்கேன். இப்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்தளவுக்கு போதும். ஏன்னா குழம்புல போட போகிறோன்னும் போது கொஞ்சம் பார்த்து தான் போடணும். ஏன்னா அதுவும் உப்பு இருக்கும். இதுலேயும் உப்பு அதிகமாக போடக்கூடாது. ஒரு 3/4 பாகம் உப்பு போடணும். அப்போ தான், இல்லைன்னா உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும் வடை, குழம்புல போடுற வடை. இதை நல்லா பெசரிக்கலாம். அடுப்பில் வானலை வச்சு எண்ணெயை போட்டு வடை சுட்டுக்கலாம்.
எண்ணெய் சூடாயிட்டிருக்கு. வடையை இங்கே பாருங்க, இப்படி லெஃப்ட் ஹேண்டில் அப்படி இப்படி அழுத்தி தட்டி அப்படியே போட வேண்டியதுதான். சில பேர் வந்து இட்லி பானையில் வச்சு அவிச்சு கூட அப்படியே ஸ்லைஸ் போட்டு போடுவாங்க. நான் இன்னைக்கு அந்த மாதிரி செய்யலை, எண்ணெயில் போட்டு பொரித்து வடையாக போடலான் இருக்கேன். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது 3/4 பாகம் வெந்ததுமே எடுத்து போட்டுடலாம் குழம்புல. ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை. அப்படியே குழம்பு கொச்சிட்ருக்கா, அப்படியே எடுத்து போட்டுடலாம். வடை குழம்பு ரெடி. இல்லை மல்லித்தழையை கடைசியாக போட்டுக்கலாம். பாருங்க, வடை பாருங்க, சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது கொண்டக்கடலை உடம்புக்கும் நல்லது. இந்த பருப்பு வடை குழம்பு ரெசிபியை நீங்களும் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு நல்லா இருக்குதா என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.